முதலாம் ஆண்டு செல்லும் 6 வயது மாணவர்களுக்கு மதிப்பீட்டு சோதனை நடத்தப்படாது. அன்வார் தகவல். தைப்பூசம் மற்றும் சீன புத்தாண்டு, அத்தியாவசிய பொருட்கள் விலை இரட்டிப்பு, அநியாய வியாபாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க கோரிக்கை. 155 இந்து கோவில்களுக்கு 3.1 மில்லியன் ரிங்கிட் தர்மா மடானி நிதியுதவியை வழங்கினார் ரமணன். பினாங்கில் குடிநுழைவு அதிகாரிகளாக நடித்து கொள்ளை, 2 கைது. கிளந்தானில் 3 வயது மகளை கொலை செய்ய முயன்றதாக தந்தை மீது குற்றச்சாட்டு. 2027 ஆண்டு பள்ளி பருவம் தொடங்கி 6 வயதுக்குட்பட்ட முதலாம் வகுப்பில் சேரும் மாணவர்களின் தகுதியை தீர்மானிக்கும் மதிப்பீடு சோதனை செயல்படுத்தப்படாது என்று அரசாங்கம் ஒப்புக்கொண்டுள்ளதாக பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் கூறியுள்ளார். முன்மொழியப்பட்ட மதிப்பீடு சோதனையை செயல்படுத்துவது உளவியல் ரீதியாக தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடும் மற்றும் குழந்தைகள் மீது பாகுபாட்டை ஏற்படுத்தக்கூடும் என்ற கவலைகள் உட்பட இந்த விவகாரம் குறித்து கவனமாக ஆராயப்பட்டதாக அவர் கூறினார். குழந்தைகள் பள்ளிக்குள் நுழைவதற்கு முன்பு ஒரு புதிய மதிப்பீட்டு முறை இருப்பது முன்னோடி ஆலோசனையாக இருந்தது. அதன் பின்னர் அது பாகுபாட்டை ஏற்படுத்தும் என்ற கருத்து நிலவியது. முதல் வகுப்பில் நுழைய விரும்பும் குழந்தைகள் இருக்கிறார்கள். அவர்கள் தகுதியற்றவர்கள், அவர்கள் புத்திசாலிகள் அல்ல போன்ற பல உளவியல் விளைவுகள் ஏற்படலாம் என்பதால் மதிப்பீட்டு சோதனை ரத்து செய்யப்பட்டுள்ளதாக அன்வார் சுட்டிக்காட்டினார். இந்த மதிப்பீட்டு சோதனை கல்வி அமைச்சரின் முன்மொழிவு. அதை ரத்து செய்து எளிமைப்படுத்த வேண்டும் என்பதில் தாம் உடன்படுவதாக இன்று மக்களவையில் அமைச்சரின் கேள்வி நேர அமர்வின் போது அன்வார் இவ்வாறு கூறினார். மதிப்பீடு இல்லாததால் கண்காணிப்பு அம்சம் ஒதுக்கி வைக்கப்பட்டுள்ளது என்று அர்த்தமல்ல. மாறாக குழந்தைகளின் தயார் நிலை மற்றும் கற்றல் முன்னேற்றத்தை கண்காணிக்க ஆசிரியர்கள் மற்றும் பெற்றோரின் பொறுப்புகள் வலுப்படுத்தப்பட வேண்டும் என்பதை அன்வார் வலியுறுத்தினார். மலேசியாவில் முதல் முறையாக இந்திய தொலைக்காட்சி புகழ் கோபிநாத் அவர்களின் லைவ் டிபேட் நவீன தொழில்நுட்பம் தலைப்பை ஒட்டி வரும் 28 பிப்ரவரி 2026 இரவு 7 மணி அளவில் ஆடிட்டோரியம் குவான்சிங் கேலில் நடைபெற இருக்கின்றது. இப்பொழுது மிகவும் வேகமாக டிக்கெட் விற்பனைகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நீங்கள் டிக்கெட்டுகள் வாங்குவதற்கு தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 03161225483 என்ற எண் வாயிலாக தொடர்பு கொள்ளலாம். மடானி அரசாங்கம் தர்மா மடானி திட்டத்தின் கீழ் இந்து கோவில்களுக்கு நிதியுதவி வழங்க தொடங்கியிருக்கிறது. முதல் கட்டமாக 155 கோவில்களுக்கு மொத்தம் 3.1 மில்லியன் ரிங்கிட் நிதி ஒதுக்கீடு ஒப்படைக்கப்பட்டது. புத்ராஜயாவில் இன்று மனிதவள அமைச்சர் டத்தோஸ்ரீ ரமணன் ராமகிருஷ்ணன் ஆலய தலைவர்களிடம் அதற்கான அங்கீகார கடிதங்களை எடுத்து வழங்கினார். ஒவ்வொரு ஆலயமும் தலா 20,000 ரிங்கிட்டை பெற்றுக் கொண்டன. பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் கடந்த ஆண்டு அறிவித்த இந்த திட்டம் நாடு முழுவதும் உள்ள 1000 பதிவு பெற்ற இந்து கோவில்களுக்கு ஒருமுறை வழங்கப்படும் 20 மில்லியன் ரிங்கிட் உதவியின் ஒரு பகுதியாகும். அரசாங்கம் வழிபாட்டு தலங்களை சமூக ஒற்றுமையின் தூண்களாக கருதி இத்தகைய நிதி உதவிகள் மூலம் சமூக வலிமையை வலுப்படுத்தும் நோக்கத்துடன் செயல்படுவதாக ரமணன் தமதுரையில் குறிப்பிட்டார். ஒரு 915 டெம்பிள்ஸ் இந்த தர்மா மடானி ப்ரோக்ராம் அவங்கள அப்ளை பண்ணியிருக்காங்க. அந்த 1000 கோயில் நம்மள திறந்தோம். 20 மில்லியன் நம்ம பிரதமர் கோயிலுக்கு கொடுத்துருக்காங்க. அவங்களோட கிளாஸ் செய்கிறதுக்கு சில இப்போ நம்பா பைக்கான் செய்கிறதுக்கு அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ இன்றைக்கி 155 கோயிலுக்கு நம்மளை அந்த 20,000 நம்மளை அக்ரிமெண்ட் சைன் பண்ணிட்டு நம்மளை கொடுக்க போகிறோம். ஸோ அவங்கள எல்லாம் கிளியராக அந்த ரூல்ஸ் அந்த ரெகுலேஷன் அவங்கள எல்லாம் அந்த கைட்லைன்ஸ் ஃபாலோ பண்ணிவிட்டு மித்ரா அந்த அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. இது ஃபேஸ் 1. ஃபேஸ் 2 ஃபேஸ் 3 இன்னும் கொஞ்ச நாளில் நம்மளை செய்வோம். ஆனால் இஸ் ஃபேஸ் பை ஃபேஸ். ஸோ இப்போ அந்த மிச்சம் அப்ளிகேஷன் எல்லாம் மித்ரா இன்னும் ப்ரோசஸ் பண்ணுறாங்க. ஸோ அது ஒன்று. ரெண்டாவது நம்ம பார்த்தோன்னா நான் கேபி கிட்டேயும் நான் சொல்லியிருக்கேன், டாக்டர் ஷாரினோ என்னோட டிகேஎஸ்யூ கிட்டே நான் சொல்லியிருக்கேன், எல்லாம் நம்மளோட ஸ்கூல் பிள்ளைங்க இல்லைன்னா ஐபிடி ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க மித்ரா மூலியமாக இந்த ப்ரோக்ராமில் அவங்கள பெனிஃபிட் கிடச்சிருக்குதுன்னா அவங்களோட பேர் www.mitra.gov.my நம்மளை பப்ளிஷ் பண்ணுவோம். ஸோ அந்த ப்ரோக்ராம்
அவங்கள வச்சுக்குவோம். ஒரு 3000 பேருக்கு வந்து லேப்டாப் ஃபர்ஸ்ட் இயர் ஐபிடி வந்து லேப்டாப் வந்து பிரதமர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பிரதமர் கொடுக்குற இனிஷியேட்டிவ் வந்து அந்த 3000 பேர் வந்து அவங்கள பப்ளிஷ் பண்ணுவாங்க அந்த வெப்சைட். ஸோ யார் வந்து அந்த லேப்டாப்க்கு போயிட்டு சேர்ந்துருக்குது, யாருக்கு அந்த பெனிஃபிட் கிடச்சிருக்குது, அவங்களோட பேர் நம்ம போடுவோம். ஸோ ரொம்ப டிரான்ஸ்பேரண்ட். ஸோ நம்மளை வந்து ஒரு இஷ்யூ வேணாம். இப்போனா ஒரு ஆள் சொல்கிறாங்க யாருக்கு கிடச்சிது நம்மளுக்கு தெரியாது. வெரி சிம்பிள், www.mitra.gov.my போயிட்டு நீங்களே செக் பண்ணலாம் யாருக்கு கிடச்சிருக்கு. மலேசிய இந்தியர் உருமாற்ற பிரிவான மித்ராவின் மேற்பார்வையில் தற்போது மனிதவள அமைச்சின் கீழ் இத்திட்டம் செயல்படுத்தப்படுகிறது. மித்ராவை பிரதமர் துறையிலிருந்து மனிதவள அமைச்சுக்கு அதிகாரப்பூர்வமாக மாற்ற கடந்த ஜனவரி 14ஆம் தேதி நடைபெற்ற அமைச்சரவை கூட்டத்தில் முடிவெடுக்கப்பட்ட தகவலையும் இந்திய சமூக மேம்பாட்டு திட்டங்களுக்கான அமலாக்க குழுவின் தலைவருமான ரமணன் உறுதிப்படுத்தினார். தைப்பூசம் மற்றும் சீன புத்தாண்டை முன்னிட்டு பினாங்கில் அத்தியாவசிய காய்கறிகள் மற்றும் பழங்களின் விலை திடீரென உயர்ந்துள்ளதாக பினாங்கு இந்து சங்கம் எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. தங்களுக்கு வந்த புகார்கள் அடிப்படையில் ஜனவரி 26ஆம் தேதி நடத்தப்பட்ட ஆய்வில் 15 பொருட்களின் விலை 14 விழுக்காடு முதல் 100 விழுக்காடு வரை உயர்ந்தது கண்டறியப்பட்டதாக அதன் தலைவர் டத்தோபி முருகையா கூறினார். தக்காளி மற்றும் மாம்பழம் ஒரு மாதத்தில் இரட்டிப்பு விலைக்கு சென்றுள்ளன. இஞ்சி 87 விழுக்காடும், கத்திரிக்காய் 71 விழுக்காடும், வெண்டைக்காய், முட்டைக்கோஸ், முருங்கைக்காய் ஆகியவை 40 முதல் 50 விழுக்காடு வரையிலும் உயர்ந்துள்ளன. தேங்காய், மிளகாய், வெங்காயம், காலிஃபிளவர், எலுமிச்சை, கேரட் ஆகியவற்றின் விலையும் அதிகரித்திருக்கிறது. நிலைமை இவ்வாறிருக்க தைப்பூசத்திற்கு விரதம் அல்லது நோன்பு கடைபிடிக்கும் பக்தர்களும் இலவச சைவ உணவு வழங்கும் கடைகளும் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதை முருகையா சுட்டிக்காட்டினார். சந்தைகளில் விலைப்பட்டியல் பார்வைக்கு வைக்கப்படாதது, எடை இயந்திரம் வெளிப்படையாக இல்லாதது குறித்தும் புகார்கள் எழுந்துள்ளன. எனவே அதிகாரிகள் விலை கட்டுப்பாட்டை தீவிரமாக கண்காணித்து அநியாய வியாபாரிகளுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பினாங்கு இந்து சங்கம் வலியுறுத்துவதாக முருகையா கூறினார். ஒரு நாளைக்கு நம்ம இருதயம் எத்தனை வாட்டி துடிக்குது தெரியுங்களா? கிட்டத்தட்ட 1 லட்சம் வாட்டி. நம்ம தூங்குற நேரத்துல இருதயம் மெதுவா துடிக்கும். நம்ம இருதயம் ஒரு என்ஜின் மாதிரி நான் ஸ்டாப்பா உடம்பு முழுதும் ஆக்சிஜன் பம்ப் பண்ணிட்டு கார்பன் டை ஆக்சைடை வெளியாக்கிடுறோம். ரத்த ஓட்டம் இருதயத்துக்கு சீரா இல்லைன்னா பல பிரச்சனைகள் வர ஆரம்பிக்கும். உயர் ரத்த கொதிப்பு, இருதய சம்பந்தப்பட்ட நோய்கள் மற்றும் பல. டெஸ்லி டென்ஷனோட மகிமை ரத்த ஓட்டத்தை சீராக்கிடும், இருதயத்தின் சுமையை குறைக்கும். டெஸ்லி உங்கள் ஆரோக்கியத்தின் நண்பன். குடிநுழைவுத்துறை அதிகாரிகளாக நடித்து கொள்ளையடித்த சம்பவத்தில் 2 சந்தேக நபர்களை போலீசார் ஜனவரி 18ஆம் தேதியன்று கோலாலம்பூரில் கைது செய்தனர். சிபராங் பிராய்தங்கா காவல்துறை தலைவர் ஹெல்மி அரிஸ் கூறுகையில், ஜனவரி 10ஆம் தேதியன்று புக்கெட் தங்கா லடாங் சிப்ஜாவ் பகுதியில் உள்ள ஒரு வீட்டில் கொள்ளை நடந்ததாகவும் அதில் 44 வயது மியான்மர் நாட்டு ஆடவன் பாதிக்கப்பட்டதாகவும் தெரிவித்தார். 6 பேர் புரோட்டோன் X70 காரில் வந்து தங்களை குடிநுழைவு அதிகாரிகள் என கூறி வீட்டிற்குள் நுழைந்து பாராங்கத்தி காட்டி மிரட்டி நகைகள், பணம் மற்றும் கைபேசிகளை கொள்ளையடித்து தப்பிச் சென்றனர் என்றும் அதில் சுமார் 4000 ரிங்கிட் இழப்பு ஏற்பட்டதாகவும் அவர் கூறினார். விசாரணையின் அடிப்படையில் போலீசார் ஜனவரி 18ஆம் தேதி புக்கெட் ஜாலில் மற்றும் அம்பாங் பகுதிகளில் சோதனை நடத்தி 38 மற்றும் 32 வயதுடைய 2 உள்ளூர் ஆண்களை கைது செய்தனர். சம்பவத்தில் பயன்படுத்தப்பட்டதாக நம்பப்படும் புரோட்டோன் X70 கார் உள்ளிட்ட பொருட்களும் பறிமுதல் செய்யப்பட்டன. 2 சந்தேக நபர்களுக்கும் முந்தைய குற்றப்பதிவுகள் உள்ளதென்றும் கைதான நேரத்தில் இருவரும் போதைப்பொருள் உட்கொண்டிருந்ததும் கண்டறியப்பட்டது. மேலும் சம்பவத்தில் தொடர்புடைய இன்னும் 4 சந்தேக நபர்களை போலீசார் வலைவீசி தேடி வருகின்றனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. அனைவருக்கும் வணக்கம். சைபஜயா பல்கலைக்கழகத்தில் எனது MBA படிப்பை தேர்ந்தெடுப்பது எனது தொழில் வாழ்க்கையில் நான் எடுத்த ஒரு சில முடிவுகளில் இன்று நான் எடுத்த முடிவே ஒரு சிறந்த முடிவாகும். இந்த படிப்பு எனக்கு தலைமைத்துவ
தொழில்துறை திறன்கள், தொழில்துறை நுண்ணறிவு மற்றும் நெட்வொர்க்கிங் என்பது வாழ்க்கை வாய்ப்புகளை மிகவும் சிறப்பாகவே அமைத்து கொடுத்தன. வேலைகளில் இன்று நான் பெரிய பொறுப்புகளை ஏற்கும் போது தன்னம்பிக்கையுடன் நான் செயல்படுகிறேன். மேலும் எனது தொழில் வாழ்க்கையில் வளர்ச்சியை ஏற்படுத்தும் மாற்றத்தை நான் நன்றாகவே பார்க்க முடிகிறது. நன்றி, வணக்கம். எல்லார் நம்பிக்கையும் நிறைவேறணுங்கிறது தான் ஏன் பிரார்த்தனை. Z Black 3-in-1 ஊதுபத்தி, அசல் 3-in-1 ஊதுபத்தி. பிரார்த்தனை கைகூடும். 3 வயது தனது சொந்த மகளை கொலை செய்ய முயன்ற 24 வயதுடைய ஆடவன் கோத்தாபாரு செஷன்ஸ் நீதிமன்றத்தில் இன்று குற்றம் சாட்டப்பட்டுள்ளான். குற்றப்பத்திரிகை வாசிக்கப்பட்ட போது நீதிபதியின் முன்னிலையில் அந்த ஆடவன் குற்றத்தை மறுத்து மேல் விசாரணைக்கு கோரிக்கை விடுத்தான். இந்த சம்பவம் கடந்த ஜனவரி 14ஆம் தேதியன்று கிளாந்தன் பாசிர் புத்தே பகுதியில் உள்ள தொக்பாலி கடற்படை தளம் அருகே நடந்ததாக கூறப்படுகிறது. இந்த வழக்கு குற்றவியல் சட்டத்தின் கீழ் பதிவு செய்யப்பட்டுள்ளதுடன் அந்த குற்றம் நிரூபிக்கப்பட்டால் 20 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை விதிக்கப்படலாம் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த குற்றம் தீவிரமானது என்பதால் சந்தேக நபருக்கு ஜாமீன் வழங்கப்படவில்லை. மேலும் இந்த வழக்கு பிப்ரவரி 25ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. பூஜை மேடை தயாரிப்பில் 10 ஆண்டுகள் அனுபவம் வாய்ந்த தாமரை பூஜை மேடைகள் நிறுவனம். நம் தேவைக்கேற்ப அனைத்தும் கிடைக்கும் ஒரே இடம் தாமரை பூஜை மேடைகள். நம்பகமானது, தரத்தில் உயர்ந்தது.